கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இத நான் சொல்லல, யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு முதல்ல சொல்லுங்க. ஹே டெவலப்பர்ஸ். ஸோ புதுசாக ஒரு சட்ட சிக்கல் ஒன்று வந்திருக்கு. மைக்ரோசாஃப்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னு சொன்னால் .NET 9 ஃப்ரேம் ஒர்க் வந்து ஐ திங்க் லாஸ்ட் இயர் டிசம்பர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதில் ஒரு இஷ்யூ என்னென்னா .NET 9 ஸ்வாகர் பக்கிள் சப்போர்ட் வந்து இல்லை. ஸோ ஸ்வாகர் பக்கிள் சப்போர்ட் இல்லைண்டா என்ன பிரச்சனைடா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு போஸ்ட்மேன் யூஸ் பண்ணி ஒரு ஏபிஐயில் ஃபெச் பண்ணுறோமா, ஸோ அதுக்கு வந்து ஒரு நுழைச் வேணும் மீன் என்னென்ன ஏபிஎஸ் வந்து ஆல்ரெடி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி ஃபெச் பண்ணுற டேட்டா வந்து ஒரு ஜேசன் ஃபார்மேட்டில் வரும். பட் ஸ்வாகர் பக்கிள் சப்போர்ட் இருந்தா ஆல்ரெடி நீங்கள் .NET டெவலப்பர்ஸாக இருந்தால் .NET 8 பார்த்தீங்களா இருந்தால் ஸ்வாகர் வந்து ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். ஸோ ப்ரௌசரில் ஓப்பன் ஆனதாக இருந்தால் அதில் வந்து ஒரு GUI ஃபார்மேட்டில் ஈஸியாக இன்புட் கொடுக்கலாம், ஸோ அவுட்புட் கொடுக்கலாம், ரெஸ்பான்ஸ் எப்படி வருது, அதே மாதிரி JWT டோக்கன் வச்சு அதை வந்து அக்சஸ் பண்ணலாம், ரோல் பேஸஸ் ஒத்தன்டிகேஷன் கொடுக்கலாம், ஒத்தரைசேஷன் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாமே பண்ணலாம். பட் இப்போ புதுசாக வந்து அதில் ஒரு சட்ட சிக்கல் என்னென்னா அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக ஓப்பன் ஏபின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. யோ யார் நீ? என்ன கேட்ட? யாருன்னு கேட்ட? அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையாக கிடப்பிடிங்க, அறியாப்புல தெரியாமல் கேட்டான். இப்போ புதுசாக கொண்டு வந்த .NET 9 வச்சு டெவலப் பண்ண மாதிரி இருந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ .NET டெவலப்பர்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு கரைச்சல் அவங்க நிற்க போகுது. ஸோ அந்த இஷ்யூவை எப்படி ஃபிக்ஸ் பண்ணி .NET 9க்கும் அதில் .NET 8 இருக்க அந்த ஸ்வாகர் சப்போர்ட்டை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ ஃபர்ஸ்ட். ஸோ வி வில் ஃபிக்ஸ் தட் இஷ்யூ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ரீசெண்டாக மைக்ரோசாஃப்ட் வந்து ஒரு சம்பவம் வந்து செய்திருந்தாங்க. ஸோ என்ன சம்பவம்னா .NET 9 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஐ திங்க் லாஸ்ட் இயர் டிசம்பர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க எனக்கு. ஸோ அதில் வந்து ஸ்வாகர் சப்போர்ட்டை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக ஓப்பன் ஏபின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு பேக்கேஜ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பன் ஏபி வந்து அந்தளவுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை நினைக்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ .NET டெவலப்பர்ஸுக்கு எல்லாருக்குமே இது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஆர்டிக்கில் பார்த்தீங்கன்னா இருந்தால் இந்த ஆர்டிக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்வாகர் பக்கிள் சப்போர்ட் வந்து இனிமேல் 9க்கு வந்து இருக்காது, 8ஓட அதோட சரி என்று சொல்கிறாங்க. பட் அதுக்கு பதில் அதாவது இதில் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்வாகர் பக்கிளுக்கு பதிலாக புதுசாக ஒரு பேக்கேஜ் வந்துருக்கு. அதாவது ASP.NET Core ஓப்பன் ஏபின்னு சொல்லி ஒரு பேக்கேஜ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ சட்ட சிக்கலே பார்த்தீங்களா இருந்தால் இந்த ஓப்பன் ஏபியில் தான் இஷ்யூ இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்களா இருந்தால் இதில் 3 பேக்கேஜஸ் வந்து 3 SDKs வந்து இப்போதைக்கு இருக்குது. ஸோ இதில் வந்து 6 வந்து மேபி நவம்பரோட லாஸ்ட் இயர் நவம்பரோட சப்போர்ட் வந்து போயிட்டு. ஸோ .NET 8 அடுத்தது .NET 9 இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு LTS வந்து இது வந்து LTS லாங் டேர்ம் சப்போர்ட். LTS வந்து மினிமம் ஒரு 3 years இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது STS ஸ்டாண்டர்ட் டேர்ம் சப்போர்ட் வந்து 18 months இருக்குது. ஸோ இதில் வாக்கியாதாரம் இருக்குன்னு சொன்னால் அந்த .NET 9 தான். ஸோ பட் இது இப்போயுமே STSல தான் இருக்குது. ஸோ 2016 நவம்பர் வரைக்குமே .NET 8 யூஸ் பண்ணலாம். ஸோ இஷ்யூ இல்லை. ஸோ அதுக்கு பிறகு 9 வந்து இப்போ புதுசாக ஒரு ப்ரொஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் 9ல் தான் ஸ்டார்ட் பண்ணணும். பிகாஸ் அவுட் ஆஃப் ப்ரொஜெக்ட் வந்து எண்ட் ஆகும்போது, ஒரு ஸ்டார்ட் அப்போ பிஸ்னஸ் வந்து எண்ட் ஆகும்போது, டெவலப் பண்ணி எண்ட் ஆகும்போது .NET 8 வந்து அவுட் ஆஃப் சப்போர்ட்டுக்கு போயிடும். ஸோ 9ல் வச்சுருக்கிறது தான் நல்லா. ஸோ அதில் உள்ள இஷ்யூன்னு பார்த்தோம்னு சொன்னால் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த 8ல் வந்து ஒரு ப்ரொஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணலாம், ரைட்? ஸோ ASP.NET வெப் ஏபியில் வந்து சாம்பிள் டெஸ்ட் 8ன்னு சொல்லி வைக்கலாம். ஸோ பிகாஸ் இதை வந்து 8ல் வந்து .NET 8ல் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ க்ரியேட் கொடுத்தாச்சு. ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்கை வந்து 8க்கு செட் பண்ணணும். செட் பண்ணிவிட்டு க்ரியேட் கொடுத்த மாதிரி இருந்தால் ஸோ இந்த ப்ரொஜெக்ட் வந்து ஓப்பன் ஆகிட்டு இதில் program.cs எடுத்து பார்த்தீங்களா இருந்தால் இதில் வந்து ஸோ இந்த பேக்கேஜ் இந்த ஃபைலை வழியாக பார்த்துக்கொள்ளுங்க. இந்த ஃபைலில் வந்து ஸ்வாகர் UI சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் இருக்கிறனால இந்த ப்ரொஜெக்ட் நான் ரன் பண்ணனா இருந்தால் API டாக்குமெண்டேஷன் வந்து ஓட்டோவாக அதுவே ஜென்ரேட் பண்ணி தந்துடும். அதே மாதிரி JWT டோக்கன் வச்சு நான் ரோல் பேஸ் ஒத்தன்டிகேஷனோ இல்லாட்டி டோக்கன் பேஸ் ஒத்தன்டிகேஷன் செய்யும்போது இதில் வந்து என்னோட டோக்கன் கொடுத்து அதை அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும்.
ஸோ அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. மேனை வச்சு டெஸ்ட் பண்ணுறத விட இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட்டை தான் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை க்ளோஸ் பண்ணலாம். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ப்ரொஜெக்ட் ஒன்று ஓப்பன் பண்ணோம். ஸோ இன்னொரு ப்ரொஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணோம். இது வந்து .NET 9 க்ரியேட் பண்ணலாம். ஸோ .NET API ஓகே. ஸோ இதுக்கு வந்து சாம்பிள் டெஸ்ட் 9 சொல்லி வைப்போம். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஸோ ஃப்ரேம்வொர்க் வந்து 9 செலக்ட் பண்ணிக்கலாம். STSல தான் இருக்குது ஃபைல். ஸோ க்ரியேட் கொடுக்கலாம். யா ஃபைன். ஸோ இப்போ வந்து இது ஓப்பன் ஆகிட்டு இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வாகர்ன்ற பேக்கேஜுக்கு பதிலாக ஓப்பன் ஏபிஐன்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இந்த பேக்கேஜ் தான் புதுசாக ஆட் பண்ணிடுறாங்க. ஸோ ஓப்பன் ஏபிஐன்னு சொல்லி இருக்குது. ஸோ இந்த பேக்கேஜ்னால என்ன இஷ்யூன்னு சொல்லி பார்த்தோம்னா இதை ரன் பண்ணுவோம். ஸோ ரன் பண்ணால் எந்த ஒரு டாக்குமெண்டேஷனுமே ஒன்றாகாது. ஸோ மீன் ஓப்பன் ஆகாது. ஸோ எந்த ஒரு டாக்குமெண்டேஷனுமே ஓப்பன் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த போர்ட்டில் இது ரன் ஆகுதுன்னு சொன்னால் ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்லாஷ் ஓப்பன் ஏபிஐ ஸ்லாஷ் v1 exe ஸோ கொடுத்தோம்னா இருந்தால் இதான் ஸ்டாட்டிஸ்டிக்கல். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம்னா இருந்தால் .NET 8 இப்படி ஒரு ப்ராப்பரான GUI-யோட இருந்தது. பட் இதில் பார்த்தீங்களா இருந்தால் இப்படி தான் இருந்தது. ஸோ இதை வச்சு ஒரு டெவலப்பர் வந்து இல்லாட்டி ஃப்ரண்ட் எண்டுக்கு இன்டிகிரேட் பண்ணுற ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் வந்து இதை வச்சு அதை டெவலப் பண்ணுறது கஷ்டம். ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணி ஸோ .NET 8 மாதிரி 9 எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத சொல்லி பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ரொஜெக்ட் ரன் ஆகிறத கட் பண்ணிவிட்டு ஸோ .NET 9க்கு போகலாம். ஸோ 9ல் வந்து ஒரு பேக்கேஜ் வந்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி நேவிகேட் பேக்கேஜஸ் போகலாம். ஸோ ப்ரௌஸ் போகலாம். தென் வந்து ஸ்வாகர் இந்த பேக்கேஜ் தான். ஸோ ஸ்வாகர் ASP நெட்வொர்க் ஸோ இந்த பேக்கேஜ் தான். ஸோ இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை. ஸோ தென் வந்து ஐ அக்செப்ட். ஓகே ஃபைன். ஸோ ஓகே ஃபைன் இன்ஸ்டால் ஆகிட்டு ஸோ இதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் ஆல்ரெடி இருக்கிற ஓப்பன் ஏபிஐ சப்போர்ட்டை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டிலீட் பண்ணாமல் கமெண்ட் பண்ணி வைக்கலாம். ஸோ ஃபியூச்சரில் தேவைப்படும். ஸோ தென் வந்து builder.services endpoint explorer. ஸோ இந்த லைனை வந்து ஆட் பண்ணுங்க, இந்த சர்வீசஸ் வந்து ஆட் பண்ணுங்க. தென் வந்து builder.services.swagagent. ஸோ இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுங்க. இந்த பேக்கேஜ் தான் this is the package for responsible for the GUI API documentation, right? ஸோ அதுக்கப்புறமா ஸ்வாகர் இருக்கா. ஸோ இந்த ஓகே சரி. ஸோ இந்த 2 லைன்ஸையும் ஆட் பண்ணிவிட்டு தென் இந்த 2 லைன்ஸையும் ஆட் பண்ணிங்களாங்க. ஸோ இப்போ ரன் பண்ணுறேன் இந்த ப்ரொஜெக்டை. ஸோ ஸ்டில் இது வந்து 9ல் தான் இருக்குது. ஸோ ப்ரொஜெக்ட் வந்து ரன் ஆகுது. ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து நான் இதை ரன் பண்ணால் எரர் காட்டுது. ஸோ இதுக்கு பதிலாக இதை டிலீட் பண்ணிவிட்டு ஸ்வாகர் ஸ்லாஷ் index.html. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி ரன் ஆகுது. ஸோ ரைட் அவுட் எக்ஸிக்யூட். இப்போ டேட்டாஸ் வந்து வருது. ஓகே ஸோ இப்படி தான் இந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த இஷ்யூ வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இஷ்யூ வந்து ஒரு பிக் இஷ்யூ தான். பட் இருந்தாலும் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ரைட். யா தட்ஸ் ஆல். பாய்.